ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வேப்பம்பூவை எப்படி காய வச்சு எடுத்து வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து சீசனு வேப்பம்பூ. இப்போ தான் நல்லா வந்திருக்கும் வேப்பம்பூ. அதை நீங்கள் எடுத்து பறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேப்பம்பூவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து துவையல் செய்யலாம், ரசம் செய்யலாம், குழம்பு செய்யலாம், பொடி செய்யலாம், நிறைய செய்யலாம். இதை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கிள்ளிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் புளி ஊற்ற போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு புளி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெல்லம் போட போகிறோம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் போட்டு எல்லாத்தையும் கலரிட்டு நல்லா வெயிலில் எடுத்துன்னு போய் காய வச்சுருங்க. இது 2 நாள் காய்ஞ்சதுன்னா போதும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இதை நம்ம எடுத்து வச்சு எதுக்குன்னா செஞ்சுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.